நம்ம இந்த வீடியோல ஐசோடோப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இங்க நீங்க பார்க்குற டயக்ராம் வந்து கார்பனோடது. இது வந்து ஒரு கார்பன் ஆட்டமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ள இருக்க இந்த டாட்ஸ் வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த லைட் கலர் உங்களுக்கு ஆரஞ்சு கலராக தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் புரோட்டான். இந்த டார்க்கர் கலர் ரெப்ரசன்ட்ஸ் நியூட்ரான். ஸோ orange represents proton, then dark color represents neutron. இப்போ நீங்க இதுல வந்து கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல புரோட்டான் வந்து 6 இருக்கும். 1 2 3 4 5 6. நியூட்ரான் வந்து 1 2 3 4 5 6 6. இங்க வந்து புரோட்டான் இஸ் 6 in number and neutron 1 2 3 4 5 6 7. Here again proton 1 2 3 4 5 6 and neutron is 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸில் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், பட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் சப்சீக்வெண்ட்லி. இதில் 6 தான் இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 11 ஆட்டம் இருக்கும். லைக் 3 iPhone 11 இருக்குது. iPhone 11, iPhone 11 Pro, iPhone 11 Pro Max. இந்த மூணுமே iPhone 11 தான், பட் ஸ்லைட் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மூணையும் தனித்துவமாக காட்டுது. அந்த மாதிரி மூணுலையும் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, பட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மேக்ஸ் த 3 திங்ஸ் டிஃப்ரெண்ட். மூணுமே கார்பன் தான், மூணுமே கார்பன் வித் 6 நம்பர் ப்ரோட்டான் தான், பட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த மூணு டிஃபர் ஆகிறது வந்து இந்த மூணையும் 3 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸா காட்டுது நம்மளுக்கு. அப்ப இந்த 3 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் எப்படி கூப்பிடலாம்னா ஐசோடோப்ஸ். இப்ப இந்த டெஃபினிஷனை பார்க்கலாம். இப்ப இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் known as அட்டாமிக் நம்பர். இத வந்து Z அப்படிங்கிற சிம்பிளை டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். the second one is mass number. இத வந்து A அப்படிங்கிற சிம்பிளை டினோட் பண்ணுவாங்க. this is nothing but number of protons plus number of neutrons. ஓகேங்களா? இப்போ 3 ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பனுக்கு நம்ம மாஸ் நம்பர் as well as அட்டாமிக் நம்பர் எழுதலாம். இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதோட மாஸ் நம்பர் என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர். ஸோ மூணுக்குமே நம்பர் ஆஃப் புரோட்டான் 6. ஸோ 3 ஐசோடோப்ஸோட அட்டாமிக் நம்பரும் 6 தான். ஸோ Z is 6. இப்போ மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ 6 plus 6 is 12. Here number of protons plus number of neutrons, which is 13. So here number of protons is 6, number of neutrons is 8, which is 14. அப்ப இந்த இதுல என்ன நோட் பண்றீங்க? there is a difference in mass number. இப்ப இத பேஸ் பண்ணி உங்க டெஃபினிஷன் தராங்க ஐசோடோப்ஸ்க்கு. ஐசோடோப்ஸ் ஆர் சேம் எலிமெண்ட். ஏன் சேம் எலிமெண்ட்ங்கறோம்? because all the 3 have the same atomic number. atomic number determines the element. ஓகேங்களா? இப்ப அட்டாமிக் நம்பர் 5 இருந்தா அது போரான். இதே அட்டாமிக் நம்பர் 1 ஆனது ஹைட்ரஜன். So atomic number determines the element. Since these 3 have the same
atomic number, they are the same element. So isotopes are the atoms of same element with different mass number but same atomic number. ஓகேங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். Isotopes are the atoms of same element with same atomic number and different mass number. இங்க 12, இங்க 13, இங்க 14. So this is the definition of isotope. இப்போ நாம isotopes எப்படி டினோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஃபார்முலா தான் நாம ஐசோடோப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இந்த E represents the element symbol. இந்த E represents the symbol of element. இந்த Z நான் ஏற்கனவே சொன்னேன் என்னது, Z represents the atomic number and A represents mass number. இப்போ நம்ம முதல்ல பார்த்த கார்பன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சிம்பிள் எழுதிக்கலாம். கார்பனோட சிம்பிள் என்ன? C. தென் மாஸ் நம்பர், இதோட மாஸ் நம்பர் என்ன? 12. அட்டாமிக் நம்பர் is 6. Okay, here symbol is C, mass number is 13, atomic number is 6. And then இதுக்கு C, mass number is 14 and atomic number is 6. So இப்போ நீங்க இத இப்படி டினோட் பண்றப்ப உங்களுக்கு கிளியரா தெரியுது, there is a difference in mass number but the atomic number is same. So these three things are isotopes அப்படின்னு. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், மேலே மாஸ் நம்பர் போடணுமா கீழே மாஸ் நம்பர் போடணுமான்னு. அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எந்த நம்பர் பெருசோ அதை நீங்கள் மேலே எழுதணும். பிகாஸ் மோஸ்ட்லி எக்ஸப்ட் ஃபார் ஹைட்ரஜன், ஃபார் எவ்ரி அதர் எலமெண்ட் மாஸ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than the அட்டாமிக் நம்பர். அப்போ இந்த நம்பர் விச் இஸ் கிரேட்டர் அது மேலே இருக்கணும், கம்மியாக இருக்கிற நம்பர் கீழே இருக்கணும் ஜென்ரலாக. There may be some exceptions, but most of the times the bigger number should be on the top and the smaller number should be at the bottom. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் வந்து H11, H12, H13. These three are isotopes of hydrogen. இதில் நீங்கள் பார்க்கலாம், they all have the same atomic number but different mass numbers. This is the common hydrogen. அதாவது 99.98% of hydrogen in the earth is in this form. This occurs rarely. இந்த ரெண்டு ஐசோடோப்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. This is known as deuterium and this is known as tritium. This is radioactive and that's it about this. Then chlorine. Chlorine has an atomic number of 17 and this is one isotope and this is the other. இப்போ நான் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன், என்னன்னா நான் முதலே ஒரு ஐசோடோப்க்கு ஒரு டெஃபினேஷன் தந்தேன். என்னது? தீஸ் ஆர் தி ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் வித் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இல்லைன்னா இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், தீஸ் ஆர் தி ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 18 கிடைக்கும், இங்கே வந்து 20 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் number of neutrons. So isotopes differ in the number of neutrons. இந்த வழியா கூட நீங்க isotopes டிஃபைன் பண்ணலாம். இது எப்படி, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா எப்படி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னா, this is nothing but mass number.
mass number என்ன number of protons plus number of neutrons, and this is atomic number which is number of protons. So mass number A minus Z is equal to protons, number of protons plus number of neutrons minus number of protons. So இதுவும் cancel ஆயிடும். கடைசியில் என்ன மிச்சம் இருக்கும்? number of neutrons. அதனால தான் உங்களுக்கு மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் சப்ராக்ட் பண்ணால் number of neutrons கிடைக்கும். அப்போ there are two ways to define isotopes. One is the elements with same atomic number, different mass number, or you can define it as the atoms of same element with a different number of neutrons. So this is about isotopes. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐசோடோப்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. How isotopes are formed. நேச்சுரலாக வந்து ஐசோடோப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ரேடியோஆக்டிவ் டீகேனால, அதாவது ஒரு யுரேனியம் அந்த மாதிரி ஒரு ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் வந்து டீகே ஆகிறப்ப ஐசோடோப் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பான்டேனியஸாக ஒரு எதர்ச்சியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆர்டிஃபிஷியலாக கூட நீங்கள் ஐசோடோப்ஸ் மேக் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐசோடோப்ஸ் தவிர ஹைட்ரஜன் 4, 5, 6, 7 இதுவெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து மேன் மேட் as well as they are highly unstable and they are highly unstable. ஓகேங்களா? ஸோ ஐசோடோப்ஸ் ஒன்றா ஸ்பான்டேனியஸாக ஃபார்ம் ஆகும் ரேடியோஆக்டிவ் டீகேனால, இல்லைன்னா லேபில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் இன் த சென்ஸ் அல்லது ஆர்டிஃபிஷியலாக யூ கேன் கிரியேட் isotopes. So that's about isotopes. இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.